एक लड़का एक गुरुजी से मिलने जाता है और गुरुजी पूछते हैं, बेटा क्या चाहिए, क्या मांगता है, मांगो। ऐसा एक लड़का एक गुरुजी से मिलने जाता है. ஒரு பையன் ஒரு குருவை பார்க்க அதாவது சந்திக்க போகிறான். और गुरुजी पूछते हैं. அப்புறம் गुरुजी கேட்குறாரு, बेटा क्या चाहिए, மகனே என்ன வேணும், क्या मांगता है, मांगो. ऐसा என்ன கேட்கிறாய், கேளு அப்படின்னு அர்த்தம். தமிழில் யாருக்கிட்டையாச்சும் நம்ம பொருள் கேட்டாலும் கேட்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லை கேட்குதா அப்படின்னு கேட்டாலும் ஒரே வார்த்தை தான் வரும். தமிழில் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம். அதே போல் ஒரு சில வார்த்தைகள் ஹிந்திலையுமே ஒரே வார்த்தை இருக்கும், அதுக்கு நிறைய மீனிங் இருக்கும். ஆனால் இதுக்கு தனித்தனி வார்த்தை. ஆனால் தமிழில் கேளுங்க, கேட்குற, என்ன கேட்குற அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பேட்டா கியா சாயே அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சாயே கியா சாயேனா என்ன வேணும்னு அர்த்தம். கியா மாங்குதா ஹே அப்படின்னாலும் என்ன வேணும்னு தான் அர்த்தம். அப்படின்னா என்னன்னா மாங்குதா ஹே அப்படின்னா என்ன கேட்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளையோ ஒரு பணத்தையோ ஏதோ ஒரு பொருள் வாங்கி தர சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு பையன் ஒரு பொம்மை வாங்கித்தா அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, மேரா பேட்டா, பையனாக இருந்தால் மேரா பேட்டா கிலோனா மாங்குதா ஹே, என் பையன் விளையாட்டு சாமான் கேட்குறான், வாங்கி தர சொல்லி கேட்குறான் அப்படின்றது ஒரு பொருளையோ இல்லை பணத்தையோ. பைசே மாங்குறா ஹே அப்படின்னா காசு கேட்குறான். பொருள் வாங்குறான்னா சாமான் மாங்குறா ஹே, சீஸ் மாங்குறா ஹே அப்படின்னு அந்த டிஃப்ரெண்ட் தான். தமிழில் கேட்குறாங்க அப்படின்னு தான் வரும். பட் ஹிந்தியில் பொருளுக்கும் காசுக்கும் மட்டும் மாங்குதா ஹே அப்படின்னு சொல்லணும். என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப क्या चाहिए அப்படின்னு சொல்லணும். तो वो बोलता है मुझे बहुत सारा पैसा चाहिए. तो गुरुजी बोलते हैं पैसे को साइड में रख, उसके अलावा क्या चाहिए अब ये बता. तो वो बोलता है मुझे बहुत सारा पैसा चाहिए. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப நிறையா காசு வேணும் என்று அப்படின்னு அர்த்தம். பஹத் சாரானா மிகவும் நிறையா அப்படின்னு அர்த்தம். பைசா அப்படிங்கிறது காசு, சாயேன்றது வேணும், முஜே அப்படின்றது எனக்கு, वो बोलता है அப்படிங்கிறது அவன் சொல்கிறான், தோ அப்படிங்கிறது அப்போ அப்படின்னு. தோக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துல தோனா அப்போ அப்படின்னு அர்த்தம். तो गुरुजी बोलते हैं, அப்போ गुरुजी சொல்கிறார், पैसे को साइड में रख, காசை சைடில் வச்சிரு, उसके अलावा क्या चाहिए अब ये बता, இதை தவிர வேற என்ன வேணும், இப்போ அதை சொல்லு அப்படின்னு அர்த்தம். அப் ஏ பத்தா அப்படின்னா இப்போ அதை சொல்லு அப்படின்னு அர்த்தம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேர்த்துக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக கற்றுட்ருக்காங்க. எனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. எப்படி கற்றுக் கொடுத்தா டக்குன்னு கற்றுப்பாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 3 மந்தில் கற்றுக் கொடுக்க என்னால் முடியும். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக 3 மாதத்தில் நீங்கள் நல்லா பேசலாம், சரளமாக பேசலாம். तो वो लड़का बोलता है साइड में रखे हुए पैसे, मतलब कुल मिला के उसको पैसे ही चाहिए. तो वो लड़का बोलता है, அப்போ அந்த பையன் சொல்கிறான், சைடு மே ரக்கே ஹுவே पैसे, சைடில் வச்சிருக்க காசு. அதாவது என்ன வேணும்னு கேட்டாலும் காசு தான் வேணும் அப்படின்றதுக்காக சைடில் இருக்கும் காசு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்லப் அதாவது குல் மிலாக்கர் மொத்தம் சேர்த்து, மொத்தமாக, ஆக மொத்தத்தில் அப்படின்னு சொல்கிறோம்ல. குல் மிலாக்கருக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஆக மொத்தத்தில் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மொத்தமாக, இப்போ வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா குல் மிலாக்கர் கித்னா ஹே அப்படின்னு கேட்கணும். ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தை குல் மிலாக்கர்ன்ற வார்த்தை ஆக மொத்தத்தில்
அப்படின்னு வருது. मंजिल मिले ना मिले ये तो किस्मत के हाथ में है, हम कोशिश भी ना करें ये तो गलत बात है ना. मंजिल मिले ना मिले ये तो किस्मत के हाथ में है, நம் இலக்கை அடைவதும் அடையாமல் இருப்பதும் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது, அதிர்ஷ்டத்தின் கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹம் கோஷிஷ் பி ந கரே ये तो गलत बात है ना, இது ஒரு கவிதை. நம்ம முயற்சியே பண்ணாமல் இருப்பது தவறான செயல்தானே, தவறான விஷயம்தானே அப்படின்னு அர்த்தம். இது ஹிந்தி கற்றுக்கிறவங்களுக்கும் பொருந்தும். நம்மளுக்கு ஹிந்தி வேகமாக பேச வருதோ வரலையோ அது கிஸ்மத்தாத்தில் இல்லை, அது நம்மளுடைய வாயில் தான் இருக்குது. பட் வருமோ வராதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக முயற்சி பண்ணலாமே. கரெக்டு தானே? ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணாமல் இருப்பது தவறு தானே. அதனால் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சரளமாக பேசுகிறது தான் சொல்லிக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கிராமத்து மொழியோ இல்லை ஒரு ஸ்டேட்டோட மொழியோ நான் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்கறது, நான் கற்றுக் கொடுப்பது பியோர் ஹிந்தி. நீங்கள் இந்த ஹிந்தியை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அவ்வளோ பியூராக சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.